நாய்க்கடி சம்பவங்கள் அதிகரித்துள்ள சூழலில் நாயால் பாதிக்கப்பட்டவர்கள் உடனடியாக செய்ய வேண்டியது என்னென்ன, செய்யக்கூடாதது என்னென்ன, அரசு வெளியிட்டுள்ள அறிவுறுத்தல்கள் குறித்து தற்போது பார்க்கலாம். நாய் கடித்தவுடன் சிறிதும் தாமதிக்காமல் கடித்த பகுதியை சோப்பு மற்றும் சுத்தமான ஓடும் நீரில் குறைந்தது 10 முதல் 15 நிமிடங்களுக்கு நன்றாக கழுவ வேண்டும். இது கிருமிகள் பரவுவதை தடுக்கும். ஆல்கஹால் அல்லது வீட்டில் இருக்கும் கிருமி நாசினியை பயன்படுத்தி நாய் கடித்த இடத்தை நன்றாக துடைக்க வேண்டியதும் அவசியம். இவையெல்லாம் வெறும் முதலுதவி மட்டும்தான். காயத்தை சுத்தம் செய்த கையோடு அருகில் இருக்கும் அரசு அல்லது தனியார் மருத்துவமனைக்கு சென்று ரேபீஸ் தடுப்பூசி போட்டுக்கொள்ள வேண்டும். காயம் ஆறிவிட்டது, வலி இல்லை என்பதற்காக எல்லாம் சரியாகிவிட்டது என்று அலட்சியம் காட்டக்கூடாது. நாய்க்கடியால் பாதிக்கப்பட்டோர் ரேபீஸ் தடுப்பூசியின் அனைத்து தவணைகளையும் தவறாமல் செலுத்திக் கொள்ள வேண்டும். எக்காரணம் கொண்டும் நாய் கடித்த காயம் மீது எண்ணெய், மை, மிளகாய், சுண்ணாம்பு உள்ளிட்ட எந்த பொருளையும் தடவக்கூடாது. நாய்க்கடிக்கு கை மருத்துவமோ மூடநம்பிக்கை சடங்குகளோ எந்த பலனையும் தராது. நாய் கடித்த உடனே அலட்சியப்படுத்தாமல் மருத்துவரை அணுக வேண்டும் என்று மத்திய அரசின் வழிகாட்டு நெறிமுறையும் சுட்டிக்காட்டியிருக்கிறது. வருமுன் காக்கும் நடவடிக்கையாக வீட்டில் வளர்க்கும் நாய்களுக்கு முறையாக தடுப்பூசி போடுவதும், வீட்டு நாய்களோ தெரு நாய்களோ நம்மை கடிக்காமல் தற்காத்துக் கொள்வதும் மிக அவசியம்.